தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. இந்த 60 நாட்கள்ல இந்த பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய ஆணவ படுகொலைகளுமே பேரலா இருக்கு. முதல்வர் அவர்கள் ஏன் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசல? இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசி இருந்திருக்கலாம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. முதலமைச்சர் அட்ரஸ் பண்ணி பேச வேண்டியதில்லை எல்லா இடத்துலையுமே. அவர் முதலமைச்சராக பேசும்போது பேசுவார், தாவேகா தலைவராக பேசும்போது அவருடைய கட்சியில் இப்படி நடக்கும்னு சொல்லி சொல்ல மாட்டார். நீங்கள் கவர்மெண்ட்டுடைய ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சுன்னா அங்கே அட்ரஸ் பண்ணாலும் நீங்கள் கேட்கலாம். இது பார்ட்டி ஈவெண்ட்டுங்கனால பார்ட்டி வில் நாட் கோ அகேன்ஸ்ட் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அதனால் போகாது. அப்போ இங்கே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கூட்டணி கட்சிகள்லாம் தோழமையாக சுற்றுவாங்களான்னு கேட்கணும். அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டா எதுக்கு எடுத்தாலும் என்னவே சொல்கிறாங்கன்னு சண்டைக்கு வந்துடுவார். அதனால் நல்ல ஓக்கலாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய திரு பே சண்முகமோ திரு வீரபாண்டியனோ அரணாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வைகோவோ யாராவது குரல் கொடுத்து என்னங்க 60 நாள் ஆச்சு இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே, ஏதாவது பயமே வந்த மாதிரி தெரியலையே, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, முதல்வர் அவர்கள் எப்போ கரூருக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததோ அப்பத்துல இருந்தே அந்த 32 பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க, அரசு பணி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாவே இருக்கு. அது எப்படி கொடுக்கலாம்ங்கிற ஒரு பக்கமும் அதுல என்ன தப்புங்கிற ஒரு தரப்பினரும் இருக்காங்க. நான் இதை தாராளமா கொடுங்கன்றேன். இனிமே தமிழ்நாட்டில் எந்த அகால மரணங்கள் துர்மரணங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லணுன்றேன். உங்களை பார்க்க அந்த கூட்ட நெரிசல் இறந்துட்டாங்கன்னா கொடுப்பீங்கன்னா அது என்ன கணக்கு? சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க, அந்த குடும்பத்தை என்ன செய்யப்படுறீங்க? கள்ளச்சாராயங்கள் தமிழ்நாடு தான். ஆணவப்படுகளை செத்துட்டாங்க, அது இந்த ஜாதியில் பிறந்ததுக்காக கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கு என்ன செய்யப்படுறீங்க? சிவகாசியில் பட்டாசாலையில் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு 10 பேர் இறந்து விட்டாங்க, என்ன செய்யப்படுறீங்க? அம்மோனியா தொழிற்சாலை, அதில் இறந்தவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், ஆனால் வேலை பார்த்து எந்த மாநிலத்துடைய தொழிற்சாலைக்காக? தமிழ்நாட்டுடைய தொழிற்சாலைக்காக, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டோட டேக்ஸ் ரெவென்யூக்காக. அப்போ இங்கே சேர்த்து 18 பேர் இறந்து போயிருக்காங்க. 2 லட்ச ரூபா கொடுத்தீங்க அவங்களுக்கு. உங்கள் கட்சி சார்பாகவே 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க. சொந்த காசு ரொம்ப ஆறுதல், ரொம்ப நல்லது, இப்படி தான் செய்யணும், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. கவர்மெண்ட் சார்பாக நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, அதுவும் சந்தோஷம், வரவேற்கிற ஒன்றும் குழப்பம் இல்லை. இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் நம்ம பாயிண்ட். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறல கம்பேஷனட் கிரவுண்டில் 1000 பேர் குறைஞ்சபட்சம் எல்லா டிபார்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது அரசு ஊழியராக இருந்து அவருடைய பெற்றோர்கள் அம்மாவோ அப்பாவோ அரசு ஊழியராக இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே இறந்து அவங்க குடும்பத்தில் பிரெட் வினர் வேறு யாரும் இல்லாமல் போயிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறது கம்பேஷனட் கிரவுண்ட் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கம்பேஷனட் கிரவுண்ட் ஜாப் 1000 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியல. டிஎன்பிஎஸ்சியில் அவன் க்யூவில் நின்று இந்த குரூப் 1 விட்டுட்டேன், குரூப் 2 விட்டுட்டேன், குரூப் 3 விட்டேன், குரூப் 4 கிடைக்குமான்னு பார்க்குறேன். க்யூவில் நிற்கிறேன், லட்சம் பேர் எழுதுறான். நீங்கள் குரூப் 4க்கு 10th +2 போதும் உங்களுக்கு குவாலிட்டி. டிகிரி முடிச்சவன் இன்ஜினியரிங் முடிச்சவன் எழுதிட்டு இருக்கிறான். எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு. அதை தாண்டி நீங்கள் இந்த 32 பேருக்கு உங்கள் கட்சி கூட்டத்துக்கு உங்களை பார்க்க வந்தாங்கிறக்காக கொடுத்துருக்கீங்க. வெரி வெல் வெல்கம். அதில் குழப்பம், நோ நெகட்டிவ் ஐடியா. இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இனிமேல் எல்லா துர்மரணங்களுக்கும் அரசு வேலைன்னு சொல்லிடுவோம். குரூப் 1ல கிட்டத்தட்ட 22 காலி பணியிடங்கள் தான் இருக்குது அப்படின்னே சொல்லியிருந்தாங்க குரூப் 1 தேர்வு மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது எத்தனை பேருடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு சமமாக இருக்கும்? இல்லை, அதான் உரிமைகளை பறிக்கிறாங்க, நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றவங்களுக்கும் உரிமை கொடுங்கன்னு சொல்லுறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. நான் ஹிந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, அப்போ மற்றவங்களுக்கு அறநிலைத்துறை வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்களுக்குலாம் வரணும் வைக்காமல் இருக்குதே, இந்த அறநிலைத்துறையும் எடுத்து விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நான் அடி வாங்குறேன், அவங்களையும் அடிங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்கள அடிக்கல, என்னையும் அடிக்காதீங்கன்னு சொல்லுறேன். இவ்வளோ தான் நான் பாயிண்ட். ஸோ நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், வெல்கம்ன்ற அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதல். அதில் ஒன்றும் குழப்பங்கள். ஒரு பிரெட் வினர் சின்ன பசங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க, பட்டியலத்தை சேர்ந்து 12 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த குடும்பங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணுங்கன்ற. ஏன் கூட்டத்துக்கு இறந்தா உங்களுக்கு அரசு வேலை, நீங்கள் ரோட்டில் ஆக்சிடென்ட்டில் இறந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பட்டாசு தொழிற்சாலை இறந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அம்மோனியா வாயு தொழிற்சாலை இறந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. அது என்ன கணக்கு? இந்த கேள்வி வரும்ல. கம்பேஷனட் கிரவுண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கிடையாது. இந்த கேள்வி நியாயமற்றதாக இருக்குல்ல. அப்போ நீங்கள் அவர்களுக்கு நல்லா கொடுங்க. அவர்களைப் போலவே எல்லோருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய துர்மரணங்கள், அதாவது இயற்கை மரணம் தவிர வயது மூப்பின் காரணமாக சுகர் பிபி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி இறந்து போயிட்டா அதை விட்டுருங்க. நீங்கள் யார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க, யார் ஃபயரில் இறந்துட்டாங்க, யார் குத்துப்பட்டு இறந்துட்டாங்க, யார் குலவாய் இறந்துட்டாங்க, நெரிசலில் இறந்துட்டாங்க, கோயிலில் கூட்டத்தில் இறந்துட்டாங்க, பட்டாசு தொழிற்சாலை இறந்துட்டாங்க, யார் துர்மரணம் அடைஞ்சாலும் அரசு வேலை. அது செய்யுங்க, நியாயம். ஆனால் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, தோழமை கட்சிகளும் சரி இதை எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் தாவேக்கா ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையோ? எதிர்ப்பே இல்லையே. எதிர்ப்பு சும்மானத்துக்கு தானே. நாங்கள் கிள்ற மாதிரி கிள்றோம், நீங்கள் அழுகிற மாதிரி அழுங்குங்கிற ஐடியா தானே. அவர்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. அவர்கள் இஃப் தே ஆர் சீரியஸ் அபவுட் திஸ், அது மேகதாத்து பிரச்சனையோ தங்களுடைய எதிர்ப்பு ஆதரவு கிடையாதுங்க. இந்த மாதிரி மோசமான கவர்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, பாலிசியே சரியில்லையேங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ண சொன்னால் மறு நிமிஷம் மாற்றிடுவாங்க. அது வெறுமனே கொடுக்கணும். அது தோழமை சுட்டுதலுக்கும் ஒரு போட்டு கீழே. அது சும்மா நான் சொல்லுவேன், பேட்டி கேட்டாங்கன்னு சொன்னேன், அது கொடுக்கக்கூடாதாப்பா அப்படிங்கிறது தான். பேட்டி கேட்டாங்க கொடுத்தேன், அவ்வளோதான். அது அப்போ பேட்டி கேட்ட பத்திரிக்கையாளர் உணர்ச்சி பட போகிறது கிடையாது. இது இவங்க அண்ணன் பேச அனுபவமாக திருமாவளவன் அவனும் உணர்ச்சி படக்கூடாது. கவர்மெண்ட் ஏன் கொள்ளப்பட போகுது? இது பேசி தானே போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? ஜனநாயகபூர்வமான இயக்கம்ட்டுருவாங்க.
இப்போ இன்னைக்கு வந்து காலையில மக்களை சந்திச்ச அதே கையோட வந்து தொழிற்சாலைக்கான ஒரு அடிக்கல் நாட்டுறதுக்காக போயிருக்காங்க. இது வந்து தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் தான் சாதித்த ஒரு விஷயமா பேசுறாங்க. இது உண்மையா? எப்போ இருந்து இனிஷியேட் ஆயிடுச்சுங்கிறத பார்க்கணும். ஒரு 60 நாளைக்குள்ள வந்திருந்தது அப்படின்னா வெரி ஹாப்பி தான். அவன் வந்து இடம் எப்படி பார்த்துருப்பாங்க, லேண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, அவன் வந்து ஒரு ஒரு 100 ஏக்கர் தேவைப்படுது, ஒரு 50 ஏக்கர் தேவைப்படுது, 50 ஏக்கர் வந்து ஒரே நாளில் வாங்கிட்டாங்களா, கவர்மெண்ட் ஏதாவது ஃபெசிலிட்டேட் பண்ணிச்சா, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கிட்டத்தட்ட 13,500 பேருக்கு வந்து நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றாங்க. அந்த 13,500 பேரில் இந்த 32 சேர்த்துனாங்கன்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்களே. இப்போ கரூரில் தானே தொழிற்சாலை வந்து ஆந்திராவில் இல்லை, கரூரில் தொழிற்சாலை. அப்போ அந்த ஊர் அங்கே வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு முதலமைச்சர் போய் துவக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலமைச்சர் போய் துவக்கி வைக்கிறாரு. அப்போ முதலமைச்சர் சொல்லி ஒரு 32 பேர் வேலை கொடுக்க மாட்டாங்களா? நல்ல போஸ்ட்டாக கவர்மெண்டோட கூட சம்பளத்துக்கு கொடுத்துடலாம்ல. படித்த வேலைக்கு தான் கொடுக்குறாங்க. யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த இவ்வளோ பெரிய டிஸ்கஷனே வந்திருக்காதுல்ல. 13,500 பேர் எங்கே இருக்குது, 32 பேர் எங்கே இருக்குது. அந்த 32 தூக்கி உள்ளே சேர்த்துருந்தாங்கன்னு எந்த ப்ராப்ளமே கிடையாது. அது ஏன் அவங்க சேர்க்க மாட்டேன்ட்டாங்களா? அப்போ அரசாங்க பணம் தான் கிடச்சிது, தனியார் பணம் வந்து சரி வராது. இது யோசிக்க வேண்டிய கேள்வி. இது கீர்த்தனா அவர்களுடைய முயற்சியாக, கடந்த ஆட்சியோட முயற்சியாக நமக்கு கவலை இல்லை. தொழில்கள் வந்தால் நாட்டுக்கு நல்லது, யார் வந்தாலும் சந்தோஷம். ஓகே. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, அஃபிஷியலாக விட்ட அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி, முதலமைச்சர் அவருடைய தரப்புலேருந்து வந்த ஒரு அறிக்கையிலும் சரி, இது ஒரு விரிவாக்க பணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. விரிவாக்க பணி அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இதுவாக தானே சார் நம்ம கருத முடியும்? நான் சொல்லுவேன், ஏற்கனவே இருந்ததா இருக்கட்டும், புதுசாக இவங்க அந்த 50 நாளில், இன்னைக்கு இருக்க 60 நாளில் இவங்க வந்து ஒரு இடத்த வந்து கையகப்படுத்தி தொழிற்சாலை துவங்கி அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே வந்து ஒரு விஷயத்தை பெருமையாக சொன்னார். நம்ம வந்து ஈபியில் நாங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து நாங்கள் போன ஆட்சியில் போடுறோம், நாங்கள் போட்டோம் அப்படின்னு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அழகாக கேட்டார், இவங்க தான் இப்போ வந்து அப்பாயின்ட் பண்ணி பண்ணாங்களா? கிடையாது, ஏற்கனவே இருந்தது தான். கோர்ட்டில் பிரச்சனை இருந்துச்சு. கோர்ட்டில் வந்து இந்த ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டாங்க, ஃப்ரீ ஆயிடுச்சு, பண்ணிட்டாங்க. எங்கள் பீரியட் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருப்போம், இவங்க பீரியட் வந்தாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அவங்கவுங்க ஒரு பெருமை தெரிவிக்க வேண்டியது. நமக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கல்வெட்டு துவக்கி வச்சது, அதாவது அடிக்கல் நாட்டினது ஒருத்தர், திறப்புலா பண்ணது வேற கவர்மெண்ட். நமக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டினது ஒருத்தர், திறந்து வச்சது ஒருத்தர். நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 கவர்மெண்ட் சேர்ந்து நல்லது செய்யுங்கப்பா, நமக்கு அவ்வளோதான். நீங்கள் அடிக்கல் நாட்டிங்களா, நீங்கள் திறந்து வச்சிங்களா, யார் காரணம்? அந்த சண்டைக்குள்ளே போல. அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம். ஆனால் வந்து திமுக ஆட்சியில் வந்தப்போ பட்ஜெட் வந்து 2,000 கோடி நினைக்கிறேன். 2,000 கோடி 3,000 பேருக்கு வேலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்னன்னா 1,000 கோடி பட்ஜெட்டும் 1,000 பேருக்கு வேலையும் நினைக்கிறேன். 13,500 பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டுங்கிறது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, எதனால அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். எதனாலயா இருக்கு? எக்ஸ்பான்ஷனுங்கும் போது அந்த இது வந்து முழுக்க பிரைவேட் விஷயம். அது பிரைவேட்டுடைய தொழிற்சாலையோட விஷயம். அதானி 500 கோடினாரே 650 கோடி ஏன் சொன்னார், 650 கோடினாரே 450 கோடி ஏமாத்தினாரு, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க இது வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, உண்மை அரசாங்கம் ஃபெசிலிட்டேட் தான் பண்ணியிருக்கு. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற, அரசாங்கம் என்ன பண்ணாங்க, சாணக்கிய ஆரம்பித்தேன், அரசாங்கம் என்னங்க பண்ணியிருக்கு உங்களுக்கு புரியுங்களா? நான் ஒரு தொழிற்சாலை துவைக்கிறேன், அவங்க வந்து பெரிய 4 சர்டிஃபிகேட் வேணால் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். யாராவது மேலே யாராவது லாபி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? அரசாங்கம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? அதில் வந்து நிலம் நான் தான் கையகப்படுத்தி கொடுத்தேன் அப்படின்னா, ஏற்கனவே சிப்கார்ட்டில் இருக்குது, ஏற்கனவே கையப்படுத்தி கொடுத்தாங்க, அது எக்ஸ்பெண்ட் பண்ணோம், பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் லேண்ட் வாங்கி கொடுத்தோம்னா we can understand. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து 50 நாளில் விரைவாக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பீடப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் புரிஞ்சுக்கலாம். அப்படி எதுவும் இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக மட்டும் தான் நான் பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக இந்த கவர்மெண்டோட இனிஷியேஷனாக நான் பார்க்கல. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பற்றி பேசும்பொழுது கடந்த ஒரு 2 வாரங்களாகவே நினைக்கிறேன் அவங்களுடைய பேச்சு தான் ஒரு பூதாகர பேச்சாக பார்க்கப்பட்டது. ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு ஒரு மாணவியிடம் கேள்வி கேட்ட பிரச்சனை, அது எப்படி மாணவிகிட்ட இது மாதிரியான கேள்விகள் எழுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அணுகுறாங்க. கேள்வி வந்து கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு வந்து அரசு நாங்கள்லாம் வந்து இங்கிலீஷ், நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் பாதியும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் மீதியும் படித்தவங்க. எங்களுக்கு ஆங்கிலம்னாலே ஒரு பெரிய அச்சம், இங்கிலீஷ்னாலே ஒரு ஃபியர். அது இங்கிலீஷ்னாலே நீங்கள் படப்பட 4 வாட்டி இங்கிலீஷில் பேசிட்டீங்கன்னா நான் அப்படி சிரிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் எங்கள் கெப்பாசிட்டி, அதில் எந்த கூச்சமும் இல்லை. அப்போ அங்கே போய் ஒரு இங்கிலீஷில் கேள்வி கேட்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அதற்கு குழந்தைகள் எப்படி பதில் சொல்கிறாங்க, அப்போ பதில் சொல்லலைங்கிற வச்சுட்டு ஃப்ரண்ட் பெஞ்சில் இந்த மாதிரினா லாஸ்ட் பெஞ்சில் இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ஒரு விமர்சன பார்வை, அது ரொம்ப அபத்தமானது. இது அரசாங்கத்துடைய பள்ளிக்கூடம். அரசாங்கம்னா யூ ஆர் த கவர்மெண்ட், யூ ஆர் த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ உங்களுடைய கவர்மெண்ட் சரியாக இல்லைன்னா அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். இன்றைக்கி ஆணியே பிடுங்கன்னா யாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பஞ்சாயத்து பண்ணது இவங்க. இப்போ யாருக்கு தடை? யாருமே போகக்கூடாது தடை. பஞ்சாயத்து பண்ணவங்க தானே போகக்கூடாது. அவர் அண்ணன் சீமான் ரொம்ப அழகாக கேட்டார். இப்போ கீர்த்தனா அமைச்சர் வந்து அமோனியா வாயு கசிந்து அந்த தொழிற்சாலைக்கு போகலை, அவங்க தொழில்துறை அமைச்சர். அங்கே என்னங்க பிரச்சனை? நாளைக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரி வரக்கூடிய அந்த தொழிற்சாலை மூடியாச்சு, சீல் வச்சாச்சு. இந்த தொழிற்சாலை மூடியாச்சு. அப்போ இந்த தொழிற்சாலை பாதி விஷயங்கள் உற்பத்தி ஆகிட்டு இருந்தது. இது அடுத்து எப்படி உற்பத்தி ஆகும், எப்படி ஷார்ட்டேஜ் வரும்? இப்போ இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸ்டெர்லைட்டை தமிழ்நாட்டிலேருந்து க்ளோஸ் பண்ணனால
இந்தியாவே காப்பர் இறக்குமதி நாடாக மாறிடுச்சு. ஸ்டெர்லைட் இங்கே இருந்த வரைக்கும் இந்தியா காப்பர் ஏற்றுமதி நாடாக இருந்துச்சு. நம்மகிட்ட உற்பத்திக்கு தேவைக்கெல்லாம் போக நம்ம சர்ப்ளஸாக உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்மகிட்ட காப்பர் ஷார்ட்டேஜ், நம்ம வெளிநாடுகளுக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நீங்கள் பண்ண லாபம். அதை மாதிரி அம்மோனியா நம்ம கசிஞ்சு நம்ம தொழிற்சாலையை மூடிட்டோமே, இப்போ அந்த தொழிற்சாலை அடுத்த தொழிற்சாலை எப்படி அது அந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. அவங்க போய் பள்ளிக்கூடத்தில் போய் ஆதரவு கேட்குறாங்க. சரி, அவங்களுக்கு அது இங்கிலீஷில் வந்து அவங்க ஆக்ஸ்போர்டில் படித்தவங்களா பயங்கரமாக பேசுகிறாங்களா, அதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் பூரா தாரா அவங்க பேசுகிற இங்கிலீஷ் பேசியிருக்காங்க. அதனால் இன்னொரு 3வது விஷயம், ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி, அது ஒரு திறமை அல்ல, அது ஒரு தகுதி அல்ல. எனக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச தெரியாது, ரைட்டு. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டருக்கு 2 வார்த்தை கூட தமிழ் பேச தெரியாது. அவர்கிட்ட நம்ம தமிழே தெரியல, நீ எல்லாம் எப்படி பிரைம் மினிஸ்டர்னு கேட்டால் சரிம்பாரா? அவருடைய மொழி அவருக்கு தெரியும், என்னுடைய மொழி எனக்கு தெரியும். இதில் என்ன பெருமை சிறுமை வேண்டி கிடக்கு? அப்போ இங்கிலீஷ் பேசுனா பெரிய ஆளுங்கிற அந்த புத்தி, அதுதான் அந்த திராவிட இயக்க சிந்தனை. ஆங்கிலம் பேசுகிறவர்கள் தான் பெரிய ஆட்கள், தமிழ் பேசுனா 10 பைசா பிரயோஜனப்படாது. இதுதான் இந்த சிந்தனையே. வெள்ளைக்காரர்கள் தான். பெரியார் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்க. பெரியார் வந்து வெள்ளைக்காரன் எங்களை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னவர். எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத, அப்படி கொடுத்தே தீர்வுன்னா தமிழ்நாடு மட்டுமா லண்டன்லேருந்து ஆண்டுக்கோ அப்படின்னார். சென்னை மாகாணத்தையாவது லண்டன்லேருந்து ஆண்டுக்கோ, எங்களுக்கு வந்து இந்த இந்தியாவிலேருந்து விடுதலை கொடுத்து நீ எங்களை வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னார். சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொன்னவர். இதெல்லாம் எந்த சிந்தனைன்றீங்க? வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் இதுதான் பெருமை, தமிழில் 10 பைசா, தமிழை இழிவும் படுத்தினார். தமிழில் 10 பைசா பிரயோஜனம், இங்கிலீஷ் தான் எல்லாருக்கும் சொல்லி சொன்னார். அந்த சிந்தனையிலிருந்து பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டினா இப்படி தான் சிந்திப்பாங்க. நாட் ஓன்லி அமைச்சர் கீர்த்தனா, தாவேக்கால இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்களாக இருக்கட்டும், நிறைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், போராட்டங்கள்லாம் ரீல்ஸ் போடுறது ஒரு பூதாகர பிரச்சனையாக ஆனதுக்கு பிறகு முதல்வர் அலுவலகத்திலிருந்தே ஒரு அறிக்கை கொடுத்தப்பட்ட பிறகும் இவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னா முதல்வருடைய பேச்சுக்கே இங்கே எடுபடி கிடையாதா? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களான்ற ஒரு விமர்சனம். அந்த ஆர்வம் 1, ஆர்வ கோளாறு 2. இந்த ஆர்வ கோளாறில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸைட்டட், அவங்களாலேயே ஜீர்ணிக்க முடியல, அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நம்ம தான் கவர்மெண்ட்டாக, நான் தான் எம்எல்ஏவா, என்னங்க சொல்கிறீங்க, நான் மந்திரி அங்கே அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ, அவர் போய் ஒரு வண்டியை வந்து நிப்பாட்டி செக் பண்ணியிருக்காரு, ரேஷன் அரிசி ஏதோ போட்டுட்டு போகிறது. ஆமாம், டயர் என்னங்க ரொம்ப வீக்காக இருக்குது, நான்லாம் வண்டி ஓட்டினவன் தான். அவர் வண்டி ஓட்டினவர் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ இருக்காருங்கிறது பெரிய ஜனநாயக புரட்சி, மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி தான் திமுக ஆரம்ப காலங்களில் அப்படி இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு வந்து மிட்டா மிராஸ்தாருடைய கட்சி, பூரா பணக்காரர்கள் ஜமீன்தாருடைய கட்சி. அன்னைக்கு திமுக தான் சாமானியருடைய ஏழைகளுடைய கட்சி. அப்போ எல்லாருமே வந்தாங்க, பெரிய பெரிய பணக்காரர்களை காலி பண்ணாங்க. இன்றைக்கி திமுக வந்து மிட்டா மிராசுடைய கட்சி, தாவேக்கு அங்கே வந்திருக்கு, ரைட். அப்போ ஸோ டயரை வந்து பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ இருக்கார், மகிழ்ச்சி. ஆனால் அவர் அழகாக கேட்குறாரு ஃபோனில், சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு, நாங்கள் லோடை வந்து முறைப்படி கொண்டு போகல, டயத்துக்கு கொண்டு போகல, 10 கிலோ குறைஞ்சிருக்கு, 2 மூடை இல்லை, அதை நீங்கள் கேளுங்க. டயர் கோணலாக இருக்குது, இன்ஜின் கோணலாக இருக்குது, டிரைவர் வந்து டவுசர் போடலை, டிரைவர் பனியன் போடலை, இது மேட்ரா? அப்போ அவங்க அப்போ தான் தெரியுது, அவர் ஸ்பீக்கர் வேறு போட்டுட்டு வச்சுட்டு எல்லாருக்கும் கேட்கணும்னு பார்த்து 4-5 வீடியோ இருக்கணும்னா கொஞ்சம் குஷி ஆகிட்டார். அது அப்படியே ரிவர்ஸில் ஆயிடுச்சு. அவர் நினச்சா நம்ம வந்து எப்படி போட்டு ஒரு மடக்கி ஒரு டயர் சரியில்லைன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அந்த அஜித் படத்தில் வர மாதிரி அந்த கண்ணாடியை திருப்புங்க சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாமல் போனாங்க. அது இதெல்லாம் ரொம்ப எக்ஸஸ், வேறு ஒன்றும் இல்லை, அது தேவையில்லாத விஷயங்கள். அவர்கள் வந்து அவருடைய வேலை என்னங்கிற போல தெரிஞ்சுக்கணும். எம்எல்ஏக்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் பயிற்சி நடத்தினாங்க. நீங்கள் எல்லா எம்எல்ஏக்களும் அது கிட்டத்தட்ட 70-80% எம்எல்ஏக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். அப்படிங்கும்போது அப்போ வந்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு பயிற்சி நடத்தினாங்க. அதில் அதை மாதிரி வந்து சட்டமன்றத்துக்குள்ள எம்எல்ஏக்கள் எப்படி செயல்படணுங்கிறல, மக்கள் பிரதிநிதிகள் பொது வெளியில் எப்படி செயல்படணும் ஒரு பயிற்சி நடத்தினா அந்த கட்சிக்கு நல்லதான், தப்பு கிடையாது. சரி, இதுக்கு வந்து 2 காரணங்கள் சொன்னீங்க. 3வதா இன்னொரு காரணமும் பேசப்படுது. அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க போகுது, அதனால வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு, அது உண்மையா? அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் இந்த பை எலெக்ஷனுக்கு பிறகு. அதில் வந்து ஒரு ரீவேம்ப் இருக்கலாம். அது எந்த மாதிரியான ஐடியாவில் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இவருடைய பேட்டர்ன் இன்னும் நமக்கு புரியல. திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படிங்கிறத நம்ம வந்து 60 நாளுக்குள்ளே தான் நம்மளால் கணிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நடிகராக பார்த்துருக்கோம், அப்புறம் கட்சி தலைவராக பார்த்துருக்கோம், இப்போ தான் முதலமைச்சராக பார்க்குறோம். ஸோ விஜய் எப்படி நடிப்பார் அப்படின்னா, அவர் கமல்ஹாசன் மாதிரி நடிப்பார்னு யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. சரிங்களா? கமல்ஹாசனை பின்னிடுவார் சார், விஜய் தான் சார். நம்ம வந்து ரஜினியுடைய பேட்டர்னை அவர் வந்து காப்பி பண்ணார்னு புரிஞ்சுக்கணும். ரஜினியோட ஸ்டைல், அதாவது வந்து ஆக்ஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும், நல்லா டான்ஸ் ஆடுவார், சொந்தமாக பாடுவார், அது வந்து ஒரு நல்ல மசாலாவாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். அப்போ வந்து அந்த படங்கள் ட்ராக் ஃபுல்லாக பார்த்தது மூலமாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2.5 வருஷம் கட்சி நடத்தினதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்டு, அவருக்கு வந்து பயங்கர ஓவர்வீமிங் சப்போர்ட் இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் 3% 4% இருக்கும்போது இவருக்கு 10-15% ஓப்பனிங்லேயே வந்துருங்கிற மாதிரி எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது கட்சி தலைவராக. இப்போ முதலமைச்சராக ஒரு 60 நாள் தாங்கனால் வி ஆர் வெயிட்டிங். அவரோட எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து அமைச்சர்கள் எப்படி போகிறாரு பார்க்கணும். எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னா, கட்சிக்காரங்க யாருன்னு பார்க்கவே மாட்டார், கட்சிக்காரங்களை எல்லாரும் வச்சுக்கிடுவார். ஆனால் அமைச்சரில் பயங்கரமான ஒரு ஃபில்டரிங் வச்சுருந்தார். காமராஜர் போல பூவராகன்னு ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப இளம் வயது, அது 20களில் இருந்தவர், அவர் அமைச்சராக வச்சிருந்தார். காமராஜர் அனுபவத்தினுடைய பலந்துன்னு கொட்டப்பட்டார். மொத்த அமைச்சர்களே வந்து 18 பேர் தான் 12 பேர் தான் போது அங்கே வச்சிருந்தார். அந்த மாதிரி வச்சிருந்தார். எம்ஜிஆர் வந்து முதல் முறையாக மத்திய அமைச்சராக வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து சத்தியவாணி முத்து அப்படிங்கிற பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் அமைச்சர். முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து திராவிட கட்சிகள்லேருந்து அமைச்சரானவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து தான். அதில் வந்து ஒரு பட்டியலத்தவருக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்போ திரு விஜய் அவருடைய பேட்டர்ன் நமக்கு இன்னும் புரியல. நம்ம வந்து கட்சிக்காரங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, யாரெல்லாம் நமக்கு தெரிஞ்ச எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் அமைச்சர்
கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாளைக்கு அமைச்சரை மாற்றத்தின் போது எப்படி செய்வாருங்கிறது we have to wait and watch. கரூர் மேடையில் வந்து முதல்வர் அவர்கள் பேசின கொளத்தூர் கொத்து புரோட்டாவாக இருக்கட்டும், லெஸ் டாக் மோர் ஒர்க்ஸ், இது எல்லாத்துலேயுமே தொடர்ந்து இந்த 60 நாட்களுடைய விஜய் அவருடைய சர்க்கார் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? எட் டு அசஸ் நம்ம வந்து இன்னும் பார்க்கணும். நம்ம வந்து இப்போ மேஜராக பெரிய பிரச்சனைகள் லஞ்சம் ஊழல் அப்படின்னு பெருசாக இப்படியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க செய்யவே இல்லை. அவங்க நாளைக்கு லஞ்ச ஊழலில் இறங்குறதுக்கு முன்னாடியுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு லேர்ன் பண்ணிக்கிறது தேவைப்படும். பண்ணுறதுக்குனா கூட இப்போ நீங்கள் ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து திருடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த இடம் வீடு வாசல் எப்படி இருக்குது, வாட்ச்மேன் இருக்காங்களா உள்ள இல்லையா, சிசிடிவி இருக்குதா, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து தான் செய்ய முடியும். ஸோ திருட முடியல. இல்லை நல்லது கூடி காப்பாற்றணும்னு சொன்னாலும் நீங்கள் வீடு தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அவங்க வந்து லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிறாங்க. லேர்ன் பண்ண பிறகு என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது அவங்க நல்லவங்க கெட்டவங்க முடிவு பண்ணுறது அர்த்தம் இல்லை. அவங்க எக்ஸாம் எழுதின பிறகு தான் நமக்கு தெரியும். நம்ம வந்து வி ஹேவ் டு வெயிட். அதில் வந்து நம்ம ஒரு 5 மாதம் 6 மாதங்கிறது கணக்கில் நான் வரல. ஒரு பீரியடில் அவங்களுக்கு அளவு கொடுக்கணும். நம்ம வந்து இடம் கொடுக்கணும். சட்டம் ஒழுங்கை பொறுத்தளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும். அது வந்து 60 நாள் அதை சரி பண்ணிட முடியாது. அது கடந்த ஆட்சியோட நீட்சி அதெல்லாமே புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால ஆஃபீஸர்ஸ் எல்லாம், அதாவது டிஜிபி எல்லோண்டோங்கிறவர் மாறி இருப்பார், இன்டெலிஜென்ஸ் ஏடிஜி மாறி இருப்பார், சிட்டி கமிஷனர் மாறி இருப்பார். ஆனால் இந்த சிஸ்டம் ஒன்று தானே. அப்போ அவங்கள வந்து சரி பண்ணி உடனடியாக வெளியில் எந்த ரவுடியில் நடமாட முடியாதபடி தப்பு செஞ்சவங்களுக்கு உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் தண்டனை வாங்கி தரும்படியான விஷயங்களை கொஞ்சம் போர்க்காலத்தில் செய்யணும். ஆனால் தொடரும் பாலியல் வன்முறைகளுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அவர் வேகமான விசாரணை தான். நம்ம வந்து கைதுகள் நடந்துருங்க. அதாவது குற்றத்துக்கு ஒன்று தடுக்கிறது, இன்னொன்று கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? தடுக்கிறது தான் இங்கே முக்கியமான பிரச்சனை. அதை முடியவே இல்லை. அதை தான் வந்து நம்ம சமுதாய புரட்சியின் மூலமாக தான் செய்ய முடியும்னு நம்ம சொல்கிறோம். பேரண்டிங்லேருந்து சோசியல் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாத்தையும் பண்ணணும். இந்த பக்கம் குற்றம் நடந்துருச்சு. அப்போ நீங்கள் வந்து குற்றவாளியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அது உங்களுக்கு 90% கேஸில் நடந்துருச்சு. அதையும் நம்ம குழப்பம் சொல்ல. டிஎம்கே கவர்மெண்ட்டோ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோ 90% குற்றவாளி கைது செய்யப்பட்டு விடுகிறார்கள். 10% தான் கைது செய்யப்படலை. அந்த 90% எத்தனை பேர் தண்டிக்கப்படுகிறார்கள் பார்க்கணும். அங்கே தான் காமெடி நடக்குது. அங்கே தான் அவங்க வந்து கீழமை நீதிமன்றங்கள்லையோ உயர்நீதிமன்றங்கள்லையோ உச்சநீதிமன்றத்தில் எங்கேயா போய் வெளியாகிறாங்க. இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ இவர் வந்து கேஸ் போட்டியா, அதை நீ முடிக்கணும், கடன் முடிக்கணும், எல்லாத்துக்கும் டெட்லைன் வைக்கணும். 10 நாளில் வந்து கேஸ் முடிக்கணும், 1 மாதத்தில் கேஸ் முடிக்கணும், 60 நாளில் முடிக்கணும், ஒரு கணக்கு வைக்கணும். அப்படி வச்சா தான் இவர்கள் நல்லாட்சி கொடுக்குறார்கள், தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள்ங்கிற என்ன காமன் மேனுக்கு வரும். நன்றி சார், உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.